குமார் சார், திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த உறுதியேற்பு நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. இது சமூகத்துக்கு ஒரு நல்ல தகவல் என்று நினைக்கிறேன். மத சமய நல்லிணக்கம் இந்தியாவில் தொடர்ந்து பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். மகாத்மா காந்தி அவர்கள் இறந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 160 வருடங்கள் என்று நினைக்கிறேன். 1864 160 வருடங்கள் ஆகின்றன. அவர் போதித்த போதனைகள் எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கின்றன. எல்லாரும் அதை 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 வந்து நம்ம நினைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காந்தி இறந்த அன்று ஐநா சபையில அன்னைக்கு கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டன. உலகத்துல இருக்கிற தலைவர்கள், பல தலைவர்கள் காந்தியை பற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதை இன்னைக்கு பிர்லா ஹவுஸ்ல போனவங்க பார்க்கலாம். அதாவது எலும்பும் சதையும் உள்ள நம்மை போன்ற ஒரு மனிதர், இப்படி ஒரு மனிதர் உயிரோடு இருந்தார் என்பதை எதிர்காலம் ஜெனரேஷன் நம்ப மறுக்கும் என்று அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பிரெஞ்சு பிரீமியர் ஒருவர் சொல்வார், பிரெஞ்சு பிரீமியர் அந்த காலத்துல நான் காந்தியை பார்த்ததில்லை, இந்தியாவுக்கு சென்றதில்லை, ஆனால் காந்தியை பற்றி நான் படித்திருக்கிறேன். அவர் மறைந்த செய்தி என் வீட்டில் யாரோ இறந்தது போல் இருக்கிறது என்று சொன்னார். அதுபோல தந்தை பெரியார் அவர்கள் கூட மகாத்மா காந்திக்கு, இந்த நாட்டுக்கு அவர் காந்திக்கும் பெரியாருக்கும் நிறைய கருத்து முரண்பாடு இருந்த நேரத்திலும் கூட காந்தி தேசம் என்று வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகையினால காந்தி என்பது வந்து உலகம் போற்று. உலகத்துல 64 நாட்டுல அவருக்கு ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டிருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல சிலை இருக்கிறது. அதனால காந்தியினுடைய இரண்டாவது, காந்தியை பற்றி ஆளுநர் அவர்கள் தவறா சொல்லிட்டார்கள் என்று சொல்லி நான் தான் கண்டனம் ஸ்ட்ராங்கா கொடுத்தேன் போன வாரம் பேசும்போது. ஆனால் அவர் நேற்று முந்தா நாள் பார்த்த அறிக்கையில அவர் நான் அப்படி காந்தியை பத்தி அப்படி சொல்லல, பத்திரிகை செய்திகள் வந்து திரித்து கூறப்பட்டிருக்கின்றன, நான் காந்தியை பத்தி நிறைய படித்திருக்கிறேன், அவருடைய தாக்கம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்து விட்டார். இன்றைக்கு அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். அதனால நம்ம அந்த அஞ்சலியில சார், அதாவது மகாத்மா காந்தியின் புண்ணிய திதியில் அவருக்கு பணிவுடன் தாம் அஞ்சலி செலுத்துவதாக கூறுறாரு. ஆமா. ஆனா இதுவரைக்கும் தலைவர்களுடைய நினைவு நாள நாம வந்து திதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம பண்ணினதே இல்லைல்ல சார். ஒருவேளை திமுக வந்து அந்த கொலையாளிகளை அடையாளப்படுத்தக்கூடிய நாள்னு சொல்றதுனால அவர் வந்து திதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரா? இல்ல, திதினா அதுக்கு சரியான வார்த்தை. நீங்க வேணா யார வேணாலும் கொஞ்சம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாராவது பண்டிதர்கள் யாராவது கேளுங்க. அந்த 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 இறந்தவர்களுக்கு செய்யறது திதிதான். இப்ப நாங்களே எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க அப்பாவுக்கு வருஷம் திதி பண்ணுவோம், அந்த திதின்னு தான் நாங்க சொல்றது. எல்லாருமே அதனாலதான் கேட்டேன். அரசியல் தலைவர்களுக்கு அதை நினைவு நாளா அனுசரிக்கிறது தான் வந்து இதுவரைக்கும் வழக்கம். அது இந்திய அளவுல இல்ல, உலக நாடுகள்ல நினைவு நாளா அனுசரிப்பாங்க. நம்ம இந்தியாவுல ஒரு அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கும், அது குடும்பங்களோட அதை பண்ணுவாங்க. நீங்க சொல்ற திதி தர்ப்பணம் எல்லாம் அதற்குள்ள அடங்கிரும். ஆனால் ஒரு பொதுவான ஒரு தலைவரை அடையாளப்படுத்தும் போது நம்ம என்னைக்கு திதின்னு அடையாளப்படுத்தினது இல்ல, அதுவும் காந்தியை போய் அப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறதுங்கிறது பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து நீங்க சொல்றது கரெக்ட். பட் அவரு திடீர்னு பயன்படுத்துறதுக்கு உள்நோக்கம் இருக்க முடியாது. அவர் பிஆர்ல உள்ளவர், அங்க அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அந்த மறைந்தவர்களுக்கு பயன்படுத்துறது அந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். வட இந்தியாவில இருந்து வந்திருக்கிற எவ்வளவோ தலைவர்கள் யாருமே பயன்படுத்துறது இல்ல சார். வேற தலைவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த டேர்ம்ஸ் வந்து அந்த டேர்ம்ஸ்க்கு வேற காரணம் இல்ல. அது நேரடியான ஒரு அர்த்தம், அதுதான் திதிதான் அதுக்கு நேரடியான அர்த்தம். ஆனா அரசியல் தலைவர்களை வந்து ராஜீவ் காந்தி என்ன கேள்வி எழுப்பினார் அப்படின்னா, அதாவது இதற்கு முன்பு ஆளுநர் நிறைய பேருக்கு நினைவு நாள்ல நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரு, அவங்களுக்கு எல்லாம் நினைவு நாள்ல தானே சொல்றாரு, திதிங்கிற வார்த்தையை அவர் அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல பயன்படுத்தினது இல்லைன்றார். அதனால இப்ப என்ன தப்புன்னா, நானு அது தப்பா நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. அதனால ஒரு தப்பு இல்ல. திதி அதுக்கு சரியான டைரக்ட் டேர்ம் வந்து திதி தான். ஆனா தலைவர்களை பொறுத்தவரையில அவருடைய நினைவு நாள், அஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ரெண்டாவது, சவர்கரை பத்தி 2 பேருமே சொன்னாங்க. சவர்கரை பத்தி சொன்னாரு ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியும் சொன்னாரு, பத்திரிகையாளரும் குறிப்பிட்டாரு.
சவர்கர் அவரு இந்து மகாசபையுடைய நிறுவனர், இந்து மகாசபை ஆரம்பித்தவர். அந்த அதுக்காக இளைஞர்களை தயார் பண்ணவர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அவர் கைது செய்து அங்க இருக்கும் பொழுது அந்த காலகட்டம் என்பது, சாவர்கர் காலகட்டம் என்பது 2வது உலக யுத்தத்துல இந்தியர்கள் பிரிட்டனை ஆதரிக்கணும்னு காந்தி சொன்னாரு, சாவர்கரும் சொன்னாரு, எல்லாரும் அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்த போது அவருக்கு சில சலுகைகள்லாம் கொடுத்ததெல்லாம் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நாட்டுக்கு தியாகம் பண்ணது 85% தியாகம் பண்ணிருக்காரு, 20% தப்பும் பண்ணிருக்காருன்னு தான் நான் சொல்லுவாங்க. தப்பு என்ன பண்ணாரு சார்? இல்ல தியாகம் பண்ணது அவர் இளைஞர்கள் எல்லாம் இந்த நாட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை, நாடு தழுவிய இயக்கத்தை உருவாக்கினார். அது இன்னைக்கும் அது இருக்கிறது. அது ஒரு பெரிய கூட்டமைப்பா. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் தனி அமைப்பு, இந்து மகாசபா தனி அமைப்பு. முதல்ல மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில சிவில் ரைட்டுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கும் பொழுது கோட்சே இங்க இருந்து அவருக்கு நிதி திரட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பினவர் கோட்சே. புரியுதா உங்களுக்கு? இந்த ஒன்லைன் தான், அதாவது காந்தியை பேசுகிற போது கோட்சே பேசுகிறது இருக்குல்ல, இதுதான் இந்த அரசியல் தான் ஆபத்தான அரசியல். குமாரையா நீங்க அதாவது காந்தி கொலையை நியாயப்படுத்துறீங்களா? இல்ல அடுத்த டேர்ம் வரும்போது பேசுங்க. அதனால சரி, இல்ல அவர் என்ன கேட்க வராருங்கிறதுனா காந்தியை கொலை செய்ததையாவது இப்ப ஒப்புக்கறீங்களா இல்லையாங்கிறது. அவர் துப்பாக்கி காந்திய கோட்சே அவர் பாக்ஸ்ல ஏறி விசாரிச்சதை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். நான் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் இப்ப சொல்றேன். அவர் பாக்ஸ்ல ஏறி அவர் சொன்னது இல்ல, அதாவது முதலமைச்சருடைய அறிக்கை சுட்டி காண்பிக்கிறது என்னன்னா, காந்தியை கொன்றவர்கள் காந்தியை தான் கொன்னுட்டாங்க, அவருடைய கொள்கைகளை நாம இன்னும் விதைக்கணும், அதை எடுத்துட்டு போகணும், இது மத நல்லிணக்கத்திற்கு ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்துல இருக்கிறோங்கிறத தான் சுட்டி காண்பிக்கிறார் முதலமைச்சர். நான் முதல்லயே வரியா படிச்சு காமிச்சேன், அதனால உங்ககிட்ட சாராம்சமா சொல்றத. அப்ப இன்றைக்கு அவங்க அதை முன்வைக்கிறாங்க இல்லையா, அதற்கான ஒரு தேவை இருக்குங்கிறாங்க அவங்க இன்னைக்கு. அதற்கு என்ன காந்தி வரலாறுக்குள்ளேயே நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, அவர் இல்ல இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாரும் மத நல்லிணக்கத்துக்கு எப்போதும் பேச வேண்டும், மத நல்லிணக்கம் எப்போதும் இருக்க வேண்டும், மத நல்லிணக்கம் இருந்தால்தான் நாடு அமைதியாக இருக்கும். திதின்னு சொல்லலாம்னு சொல்றாரு, அது ஒண்ணு தப்பு இல்லன்ற. திதி தப்பு இல்ல, தப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பா கண்டுபிடிச்சு கமா இல்ல புல் ஸ்டாப் இல்லன்னு நம்ம சொல்ற மாதிரி சொல்றது அப்படி அவரு என்ன இதுல சொன்னாரு தெரியாது. காந்தியே ஒத்துக்க மாட்டாரு சார். காந்தியை ஒரு அடையாளத்துக்குள் இன்றைக்கு நீங்கள் அடக்க நினைத்தால் அவர் ஒப்புக்கொள்வாரா? ஒரு பொதுவான அடையாளமாக இருக்கக்கூடிய தேசத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடியவரை ஒரு குறிப்பிட்ட மதத்துல செய்யற சடங்குகளின் பெயர்ல அவர் நினைவு கூர்றோம்னா அப்ப அவரை எதற்குள் அடைக்க பார்க்கிறோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆளுநர் அவரு அரசியல்வாதி இல்ல, அவர் அவருக்கு தெரிஞ்ச டைம்ல சொல்லியிருக்காரு. அவர் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படிதான் வெளிப்படுகிறார். அப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதுல இது ஒண்ணு. அதுக்கு தவறான அர்த்தம் கற்பிக்க வேண்டியதுக்கு அது ஒண்ணுமே இல்லை. கோபன் அவர்கள் பேசும்போது கூட அவங்க அதுக்கு சொல்லட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, காந்தியை நான் தான் கொலை செய்தேன், நான் தான் அது கொலைக்கு யாரும் காரணம் அல்ல. எனக்கு காந்தி மீது இருந்த நான் தான் அவருக்கு முதல்ல காந்தியோட முதல் வரிசையில எல்லா நிகழ்ச்சியிலும் நான் கலந்துகிட்டேன். சில விஷயங்கள் விரும்பத்தகாத சில விஷயங்கள் இந்துக்களுக்கு எதிராக சில முடிவுகளை எடுத்து விட்டார். பல 2-3 விஷயத்தை கோட் பண்ணுவார். இதெல்லாம் ராஜீவ்காந்தி கேட்கிறார். இதன் மூலமாக நீங்க கோட்சேவுடைய நீதியையும் நிரபராதினும் நிரூபிக்க விரும்புறீங்களான்னு கேட்கிறாரு. நிரபராதின்னு யாரும் சொல்லுங்க, அவரே சொல்லியிருக்காரு. அவரே கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, நான் எனக்கு எந்த வக்கீலும் வைக்க வேண்டாம், எனக்கு யாரும் வாதாட வேண்டாம், என்னை விட காந்தி இந்த தேசத்துக்கு கடமைப்பட்டவர், நிறைய செய்திருக்கார், அவர் தான் எனக்கு முதல்ல குருவா இருந்தாரு. நான் இந்த காரணத்துக்காக இது எதிர்காலத்திலே தொடர்ந்தது என்றால் இந்துக்களுக்கு ஆபத்து என்று நினைத்து நான் எடுத்த முடிவுதான் அது. நான் அவரை சுட்டுக் கொண்டேன். என்னை தண்டனை கொடுங்க. அதாவது நீங்க ஒண்ணே காந்தியை ஏத்துக்கிறதா காந்தியை ஏத்துக்கணும், இல்ல கோட்சே செஞ்சது சரினா கோட்சே சரின்னு சொல்லணும். ஒரு யூ டர்ன் மாதிரி இப்படி போயிட்டு வரீங்க சார். இல்ல நான் நியாயப்படுத்தி இப்போ பேசிட்டேன். அவர் கோர்ட்ல என்ன சொன்னாரு, யார் கொலை செஞ்சாலும் கொலை தான் சார். கோர்ட்ல இதற்காக டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்,
எனக்கு நானே சார் நான் அதுக்குள்ளேயே போகல சார். நீங்க ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கும். அதனால நான் ரொம்ப ஹிஸ்டரிக்குள்ள என்னைக்குமே வாதத்தை முன்வைக்கிறதுல கலை யதார்த்தத்துக்கு வந்துருவோம். இன்னைக்கு நீங்க ஒரு டேர்ம் பேசுவீங்க, சுகுணா வந்து ஒரு 10 புக்கை படிச்சுட்டு வந்து ஒரு டேர்ம் பேசுவாரு, ராஜீவ்காந்தி பேசுவாரு, கோபண்ணா பேசுவாரு. நான் அதுக்குள்ள நின்று நான் ஷோவை இன்னைக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. காந்தியை கொன்றவர்களை அடையாளப்படுத்தணும். மத நல்லிணக்கத்துக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த புள்ளியில இருந்து பேசுங்க. நான் கோட்சேவுடைய நியாயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆபத்து வந்ததுன்னா யார் எங்க ஆபத்து வந்தது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. உங்க கருத்து என்ன? முதலமைச்சர் சொல்ல வேண்டிய ஒரு தலைவரா சொல்லணுங்க. அவர் முதலமைச்சர்ல எல்லா தலைவர்களும் சொல்லணுங்கிறனா. அது ஏன்னா நம்ம நாட்டுல இஸ்லாம் இருக்கு, கிறிஸ்தவம் இருக்கு, பல மதங்கள் இருக்கிறது, இந்து மதமும் இருக்கிறது. இந்த தலைவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கணும்ங்கறனா. அவர் கொடுத்து ரொம்ப சரின்னு சொல்றேன். எல்லா தலைவர்களும் அதை சொல்லணும். காந்தி ஏன் மற்ற தலைவர்கள் சொல்லல அப்படின்னா? இல்ல அவர் மற்றவங்க சொல்லணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இது இருக்கணும். இது எப்போதுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு நம்ம நாட்டுல இது கடைபிடிக்கப்படணும். அப்பதான் சமூகத்துல நல்ல இணக்கம் மெயின்டைன் ஆகும். அதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் அவரை வாழ்த்துறேன், அவருக்காக பாராட்டுறேன். நான் அப்படி சொல்லத்தான் செய்யணும். அப்படி ஒரு தலைவரா இருந்துட்டு அவர் அதுவும் வெளிநாட்டுல இருந்து அவர் தகவல் கொடுத்து சொல்லியிருக்காருன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். வந்து டெய்லி சொல்லுவாங்க சார் தலைவர்கள். அவர் இப்போது சொல்வதுடைய நோக்கம் இருக்குல்ல, அதுல பல விஷயங்கள் அவர் வைக்கிறார் இல்லையா, அதிகார வல்லூறுகள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்ப அந்த புள்ளியில இருந்து தான் நான் உங்ககிட்ட கேள்வியவே முன்வைக்கிறேன். நீங்க வந்து இத வந்து ரொம்ப சட்டலா எல்லா தலைவர்களும் கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படி முடிக்கிறதல்ல. இங்க சமத்துவம் இல்லாம இருக்கு, அமைதி இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய தொடக்க புள்ளியே. நீங்க வந்து வெளியில இழுத்துட்டே போயிட்டு இருக்கீங்க இந்த டிபேட்டை. நான் புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம முதலமைச்சருடைய ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுல. நம்ம முதலமைச்சருடைய ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு. அவர் தானே நடத்திட்டு, அவர் தானே செய்யணும். அவர் சொன்னதே அவர் தான் செய்யணும். நம்ம நாட்டுல இந்தியா பூரா பிரதமர் இருக்காரு. எந்த மதக்கலவரம் 2014 இப்போ வரைக்கும் எங்கேயாவது மதக்கலவரம் நடந்திருக்கிறதா? அதற்கு முன்ன எத்தனை கலவரம் நடந்தது? கலவரங்கள் அடிப்படையில தான் நீங்க இத மதிப்பிடுவீங்களா சார்? உண்டு சார். குமார் சார், மதக்கலவரம் நடந்ததா கேக்குறீங்க. குமார் சார், ஒரே கேள்வி, என் நேரத்தை அப்படி எடுத்துக்கோங்க. மதக்கலவரம் நடந்ததா சொல்றீங்க, ஆனால் ஒரு மதக்கலவரத்தில் இந்துக்கள் சாகுறாங்களா, இஸ்லாமியர் சாகுறாங்களா, அதெல்லாம் தாண்டி இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி இந்த நாட்டுடைய விடுதலையோடு பெரும் பங்கு வகித்த இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய பாங்குடி ஒழிக்கக்கூடாது சட்டம் போட்டிருக்கு. அவங்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய உடையில பிரச்சனை, அவங்க உணவு இருக்கிற மாட்டுக்கறியில பிரச்சனை. கடை இல்லைங்க, மைக்கு வர்றங்க ப்ளீஸ் வர்றங்க. இல்லங்க, தயவு செய்து தவறான தகவலை சொல்றீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு படியாக கோன் ஸ்பீக்கர் வைக்க கூடாதுங்கிறது தான் எதிராக நீங்கள் சொல்கிறீர்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக தவறான தகவல் அவர் முடிக்கவே இல்லை. அவரை பேச விடாம தான் இவர் கூறுறாரு. கூறப்ப அவர் கேள்வியை தான் முன்வைக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன் நேரத்தை அவருக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. டைம் எடுக்கிறாரு. நான் குறிக்கிட வந்தேன், அவர் நேரத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். அவர் பேச்சு நான் எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. அவர் எடுத்து தான் பார்ப்போம், அவர் பேச்சு எடுத்து பார்ப்போம். நான் கேட்பது ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்கள் ஒரு இன்செக்யூர் ஃபீல்ட்ல இருக்காங்க. தன்னுடைய வழிபாட்டு முறையை, உணவு முறையை ஏன் வாராங்க அவர் சொல்லி முடிக்கணும். குமார் சாரோட நேரம், அவர் குமார் சாரோட நேரம். குமார் சார் தடுத்தார். உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன் சார். குமார் சார் அவர் உள் வாங்கிட்டார். அவர் சொல்றாரு. குமார் சார், அதாவது தொடர்ச்சியா நாங்க வைக்கிற வாதம் என்னன்னா, அதாவது சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இங்கே சிறுபான்மை மக்களுடைய பாராமட உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைக்கப்படுது. ஒரு சிறுபான்மை சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தது என்பதற்காக பாராமட உறுப்பினரை பாராமண்டத்துக்குள்ள ஒருத்தர் பயங்கரவாதின்னு சொல்றாரு. அவரை வந்து அவர் எச்சரிக்கப்படுறாரு. இந்த நாட்டில் இன்னைக்கும் ஒரு நள்ளிரவுல குல்லா போட்டு தாடி வச்சுட்டு தான் இஸ்லாமிய சந்தேகப்பார்வை இருக்கிறது. இந்த பார்வை தவறுங்கிறனா, இந்த பார்வையை விதைச்சிட்டீங்க. இது ஒரு வேற்றுமை ஒற்றுமை நாடு இல்லாமல் ஆக்கிட்டீங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் இப்போ ராமர் கோயில் போராட்டம் நடந்தது. கோயிலுக்காக வழக்கு தொடுத்த குடும்பமே அன்னைக்கு பிரதிஷ்டைக்கு கோயிலுக்கு வந்துருந்தாங்க. 10,000க்கும் மேற்பட்ட லோக்கல்ல இருக்கிற அயோத்தியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க வந்து வெறும் ராமர் கோயிலுக்கு வந்தாங்கன்னு சுருக்காதீங்க. அதாவது வந்து அவர் கேள்வி கேட்பது என்னன்னா, தொடர்ந்து ஹிந்துக்களுக்காக
ஒரு தொடர்ந்து வந்து பிரதமர் தொடங்கி அமைச்சர்கள் தொடங்கி முக்கிய தலைவர்கள் தொடங்கி எல்லாருமே இந்துக்களுக்காக மட்டுமே பேசுகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை ஒரு கலவரம், நான் அதுக்கு தான் ஆரம்பிச்சேன். அவர் குறுக்கிட்டாரு, கலவரங்கள் அடிப்படையில மதிப்பிடக்கூடாது சார், இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா, ஒரு மத நல்லிணக்கம்ங்கிறது என்ன, அந்த நல்லிணக்கத்துல ஒரு அச்சுறுத்தலோட சிறுபான்மை சமூகம் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத சுட்டி காண்பிக்கிறார். அதுக்கு தான் நான் டீடைலா சொல்றதுக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சு 92 பாபர் மசீத் அந்த சம்பவத்துக்கு பின்னால நடந்த கலவரங்கள், அதற்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. கடந்த ஆண்டு கோயம்புத்தூர்ல கூட சின்ன 2 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. இதெல்லாம் கூட திரும்ப கலவரங்கள், சாவு, இன்னும் சொல்ல போனா பத்திரிகையாளர்கள் வந்து கேக்குற மாதிரி கேக்குறீங்க, இது ஹெட்லைன்ஸா, மெயின் நியூஸா, சென்ட்ரல் ஸ்ப்ரெட்டா, ராப்பர் பேஜுக்கு தேர்மானு, தயவு செய்து அப்படி கணக்கிடாதீங்க சார். இல்ல நீங்க ரொம்ப நுணுக்கமா கேட்டீங்கன்னா நான் அதுக்கு விளக்கமா பதில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, 2014 இருந்து 2024 வரைக்கும் எந்த மதக்கலவரம் நடந்தது, எந்த முஸ்லிம்களுக்கு எந்த கொடுமை இழைக்கப்பட்டது, ஹிஜாப் எல்லாம் கர்நாடகாவில் நடந்தது, அது செட்டில் ஆயிட்டுது. குரான்ல இல்லாதது, ஹிஜாப் போடணுங்கிறது குரான்ல இல்லாதது. அவங்களே எப்படி செட்டில் ஆச்சு? இல்ல செட்டில் ஆயிடுச்சு, திரும்ப சட்டம் மாத்திருக்காங்கன்னு வைங்க. அது இப்ப அவங்க அந்த ஸ்டேட்ல எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வருது, தேர்தல் அது தீவிர பரப்புரையா மாறுது. ஆமா அதனால பண்ணிருக்காங்க. அதனால இது வந்து அந்த மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது ரைட்டு, ஒரு யூனிஃபார்மா இருக்கட்டுமே. குரான்ல இல்லன்னு அவங்களே சொல்லியிருக்காங்களே, குரான்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. குரான் எல்லாம் எதுக்கு சார் இழுக்கிறீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு இருக்கு. பிரதமருடைய இன்னைக்கு ராமர் கோயில் உரையில ராமர் சட்டத்தால் இந்த நாடு இயங்குகிறதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில இருந்து தானே கேள்வியை வைப்பாங்க. அப்ப சிறுபான்மையினர்களுக்கு இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில இந்த நாடு இயங்குது. இந்தியாவில் எத்தனையோ இந்து மதத்துக்கு எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் ராமருக்குரிய விசேஷம் என்னென்று சொன்னால், சவுத் ஏசியா பூராத்திலையும் ராமர் பெயரும் ராமருடைய குடும்பத்து பெயரும் இருக்கும். நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 10% மக்களுக்கு வேற பக்கம் தான் போவீங்க. நான் கேக்குறது என்ன கேள்வி, நீங்க சவுத் ஏசியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி கேள்வி கேட்டா, சவுத் ஏசியாவுல அவங்க ராமர்னு பேர் வச்சிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுல இருக்கிற பல சரத்துகள் ராமாயணத்துல மகாபாரதத்துல உள்ளதா இருக்கிறது. பேசலாம்.